ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி கிளாஸ் 12 அதில் எக்ஸசைஸ் நம்பர் 10.3 வெக்டர் அல்ஜிப்ரா அதில் உள்ள கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். கிளாஸ் 12 உள்ள எக்ஸசைஸ் நம்பர் 10.3. ஓகே சார், ஏதோ முன்னாடி ஷேட் பண்ணி வச்சுருக்கீங்களேன்னு கேட்கலாம். அந்த எக்ஸாம்பிள் இல்லை, அந்த எக்ஸசைஸ் இல்லை. We're going to solve exercise number 18. 18வது இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். It's a 1 mark question and a multiple select question. போகலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் போகலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஓகே, கீனாக லேர்ன் பண்ணலாம். If a vector is a non-zero vector of magnitude a and lambda is a non-zero scalar. A vector non-zero vector அப்படின்ட்டாங்க. A வெக்டர் நான் ஜீரோ வெக்டர்னா என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து என்ன கிடையாது, ஜீரோ கிடையாது. அண்ட் லாம்டா இஸ் அ நான் ஜீரோ ஸ்கேலர், ஜீரோ அல்லாத ஸ்கேலர். ஜீரோ அல்லாத ஸ்கேலர்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இது ஒரு வெக்டர் அண்ட் இட்ஸ் அ ஸ்கேலர். ஓகே, தென் லாம்டா ஏ வெக்டர் இஸ் யூனிட் வெக்டர் இஃப் என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டா ஏ வெக்டர் வந்து என்னவா, லாம்டா ஏ வெக்டர் யூனிட் வெக்டராக இருந்தா, ஸோ அப்படின்னா லாம்டா ஏ வெக்டர் இஸ் அ வெக்டர். ஸ்கேலர் மல்டிப்ளைடு வித் வெக்டர் இஸ் கோயிங் டு பி அ வெக்டர். இந்த லாம்டா ஏ வெக்டர் என்னவா ஆகுதான், யூனிட் வெக்டர் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய மேக்னிடியூட் என்ன, 1. ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆஸ்க்ட் நவ், என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் இருந்தால் லாம்டா ஈக்குவல் டு என்ன, ஏதோ ஒரு கீழே கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, they have asked the conditions. சரி, ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஐ எம் கோயிங் டு டேக் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் டேக் எடுத்துக்கலாண்ணே. சிலருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்காது, ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரியா? ஸோ லாம்டா ஏ வெக்டர்னா என்ன, லாம்டா இஸ் அ நான் ஜீரோ ஸ்கேலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு, லாம்டாவை அப்படி எழுதிட்டேன், ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். ஸோ இப்போ வென் லாம்டா இஸ் மல்டிப்ளைட் வித் ஒவ்வொரு காம்பனண்ட்டோட மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், லாம்டா ஏஎக்ஸ் லாம்டா ஏஒய் plus lambda a z k cap. சரியா? இப்போ lambda a vector உடைய magnitude என்ன, what is the magnitude of lambda a vector, root of lambda ax the whole square plus lambda ay the whole square plus lambda az the whole square. ஸோ எழுதும்போது வாட் ஹேப்பன்ஸ் இது நம்ம காமனாக என்ன எடுக்கலாம், லாம்டா ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஸ்கொயர், அடுத்து லாம்டா ஸ்கொயர் ஏஒய் ஸ்கொயர், லாம்டா ஸ்கொயர் ஏஇசட் ஸ்கொயர். இதுதான் வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் வாட், இதுலேருந்து யார் எடுக்கலாம், பொதுவாக லாம்டா ஸ்கொயரை காமன் எடுக்கலாம். ஸோ வாட் இஸ் தட், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர் எழுதியாச்சு. இதுலேருந்து காமனாக யார் எடுக்கலாம், லாம்டாவை காமன் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட், ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோம், மேக்னிடியூட் ஆஃப் லாம்டா ஏ வெக்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். That is equal to lambda times root of ax square plus ay square plus az square. இது என்னது, லாம்டா ஏ வெக்டருங்கிறது ஒரு யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதனுடைய மேக்னிடியூட் 1. லாம்டா ஏ வெக்டருடைய மேக்னிடியூட் 1. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது லாம்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ root of ax square plus root of ay square plus root of az square என்ன, it is magnitude of a. சரியா? ஸோ இப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன, what is lambda, lambda is equal to
1 divided by magnitude of A. Okay, அவ்வளோதான். We got the problem. We are done with the problem. Lambda is equal to 1 by A. சரி, அப்படி இல்லையே. ஸோ நமக்கு what do we have? A is equal to 1 by lambda இருக்கு. ஸோ அப்புறம் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஏன்னு எழுதலாம், அது மேக்னிடியூட் ஆஃப் ஏவும் எழுதலாம். சரியா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? when it goes there, கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ and 1 by lambda. ஸோ இது மேக்னிடியூட் ஆஃப் ஏ இப்படியும் எழுதலாம், அதை சிம்பிளி ஏ அப்படி கூட எழுதி கொள்ளலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 by lambda. Okay, thank you for watching the video till the end. The doubts இருந்தால் கண்டிப்பாக let me know in the comment. Bye. நன்றி.